தம்பி அந்த அட்ரஸ்க்கு எப்படிப்பா போவீங்க? அதுவா, அங்க என் ஃப்ரெண்டு வெயிட் பண்றான். அங்கன்னா அங்க இல்லம்மா, அந்த அட்ரஸ்ல என் ஃப்ரெண்டு வெயிட் பண்றான். நடந்து போயிடுவோமா? அது ரொம்ப தூரம் வச்சாப்பா, நீ எப்படிப்பா நடந்து போவ? அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்த லவ் ஃபெயிலியர் இருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணா போதும், அவன் புலம்ப ஆரம்பிச்சானா அதை கேட்டுட்டே நான் நடந்தே போயிடுவோம்மா. இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்கப்பா. அம்மா, நீங்க யாருன்னு தெரியாது, எனக்கு இந்த பணம் கொடுத்து உதவுறீங்க. இதை திருப்பி நான் எப்படி உங்ககிட்ட கொடுக்கறது? பரவாயில்லப்பா, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நீங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே போதும்ப்பா. மா, ஒரு நிமிஷம் பார்த்து பத்திரமா போங்க, திருட்டு நிறைய நடக்குது. தேங்க்ஸ்ப்பா. என்னடா மச்சான், அவங்க ரொம்ப நல்லவங்கடா. அது வேற இல்லாம எங்க அம்மா ஞாபகம் வேற வந்துச்சு. டியூட், நம்ம இங்க திருட வந்திருக்கோம். அப்பா அம்மா சென்டிமெண்ட் எமோஷனலா பார்த்தா இங்க வேலைக்கே ஆகாது. டேய், நீ என்னடா திருடத்தை எமோஷனலா பார்க்காத, ப்ரொஃபஷனலா பாருன்னு சொல்லிட்டு இருக்கிற. இதுக்காடா நம்ம காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்கணும்? நம்ம பண்றது தப்புன்னு எனக்கும் தெரியும். நம்மளுக்கு பண தேவை இருக்கு, இதை விட்டா வேற வழியே இல்ல. மச்சான், 4 பேரை பேசி கழுத்த இருக்க சொல்ற அறுகிறேன். ஆனா கழுத்துல இருந்து செயின் இருக்குதுலாம் ரொம்ப கஷ்டம்டா. நான் பாத்துக்கிறேன், வா. 500 சரக்கு போட்டுடலாம். சரி சரி, போ போ போ. எது கூப்பிட்டோம்னா அங்க பேர் நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். நீ மூட்டிங்க இரு, நான் போயிட்டு முடிச்சுட்டு வரேன்.